ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் குமரன் ரொம்பவே சூப்பராக நடிக்கிறத பார்த்து குமரனோட வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கங்காவை தவிர்த்து கங்காவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா குமரன் எதை சொல்லி புரிய வச்சு கங்காவை சமாதானப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் அஜயை பார்த்த ராகினி என்ன பண்ணுறாங்க, என்ன அஜய் கண்டுபிடிச்சே இல்லையா வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, நான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன் ராகினி, எங்கே தேடியும் கிடைக்கல ராகினி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயக்கத்தோட அஜய் சொல்கிறத கேட்ட ராகினி என்ன பண்ணுறாங்க, பயங்கர கோபம் அடைகிறாங்க. என்ன ராகினி, நான் தேடிட்டு தானே இருக்கேன், தாம இருந்தால பரவாயில்ல, அதை விட்டுட்டு ஏன் ராகினி என் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அஜய் தயக்கத்தோட கேட்க, வேற என்ன பண்ணுறது, நீங்கள் எத்தனை தடவை சொல்லுவீங்க, வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சி விஜய் அண்ணன் முன்னாடி நிறுத்தணும்னு சொன்னீங்களா இல்லையா, அது இதெல்லாம் நீங்கள் நடத்தி காட்டினாதான் நான் உங்களோட சேர்ந்து வாழவும் ஆரம்பிக்க, அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகினி கிட்ட. எல்லாம் எனக்கு புரியுது ராகினி, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே பாரு, நான் கொண்டு வந்து நிறுத்துறேன்னா இல்லையா பாரு வெண்ணிலாவை அப்படின்றாரு. இதை கேட்ட ராகினியும் மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா சாரதா பாட்டிமா எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குமரன் நடிச்சதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. பேரனாச்சு எப்படி நடிப்பான், நல்லா தான் நடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் சொல்ல, கங்கா மட்டும் அந்த பொண்ணோட க்ளோஸாக நடந்ததே நினச்சி பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னடி இவ ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்ல, எனக்கு எப்படி அதை தெரியும், நானும் உங்க கூட தானே வந்தேன் அப்படின்றாங்க. கங்கா என்னாச்சுடி உனக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறமா விஜய் என்ன பண்ணாரு, காவேரிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாரு. இப்படிலாம் பார்க்கறத பார்த்த காவேரி மனசுக்குள்ள, நல்லா கவனிக்கிறீங்களா, அப்புறம் எதுக்காக டபுள் கேம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. காவேரி பர்த்டேக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சாரதா அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வராங்க. இதை சாரதாவும் சரிங்க தம்பி கண்டிப்பா வந்துடும் அப்படின்றாங்க. காவேரியை பார்த்த தாத்தாவுக்கு ஒரு சந்தேகம் எழுது. விஜய் பேச வரும்போது தான் காவேரி ஒரு மாதிரியா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, என்னம்மா ஆச்சு காவேரி, உனக்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ தாத்தா, அப்படிலாம் இல்லை தாத்தா, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இல்லைம்மா நான் கொஞ்சம் 2-3 நாளாக கவனிச்சிட்டு தான் வரேன், உன் மூஞ்சி சரியில்லை, அவன் கூட முகம் கொடுத்து கூட சரியாக பேச மாட்டேன்றம்மா, அதனால தான் கேட்டேன் அப்படின்றாங்க. தாத்தாவோட மனசு கஷ்டப்பட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்ட காவேரி என்ன பண்ணுறாங்க, ஐயோ தாத்தா அதெல்லாம் இல்லை, நான் அவர்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா விஜயை பார்த்து காவேரி என்ன பண்ணுறாங்க, நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ராகினி பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. பேசுடி பேசு, நல்லா பேசு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் நினச்சதெல்லாம் நடக்கும். கூடிய சீக்கிரமே அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டுக்கார் முன்னாடி நிறுத்தி, அதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜய்க்கும் அந்த வெண்ணிலாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி ஆவார் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்தோஷமும் பட்டுக்கிறாங்க. இப்படி தான் அவகிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசினாலும் திரும்ப பழைய நிலைமைக்கே வந்துடா. ஏன் உருன்னே வச்சுட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கார் விஜய். இது எல்லாத்துக்குமே நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் காவேரி. கண்டிப்பாக உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. நான் வீடு ப்ரெசென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோட காதலையும் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இதன் மூலியமா நீ சந்தோஷப்படுவேன் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு உள்ளுக்குள்ளவே. இதுக்கப்புறமா விஜய் தன்னோட காதலை காவேரி கிட்ட எப்படி தெரிவிக்கிறாங்க, இதுக்கப்புறமா 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.